ஹாய் ஹலோ கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கார்மிட்டூர்லேருந்து ஒரு குட்டி கதை சொல்லட்டா. அதாவது ஒரு ஊரில் வந்துட்டு மழையே ரொம்ப காலமாக இல்லை அப்படிங்கிறதுனால மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகம் வளர்த்துறாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த யாகம் வளர்த்தும் போது எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க, இந்த நாளில் இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருங்கப்பா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த யாகம் வளர்த்துனா கண்டிப்பாக நமக்கு மழை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக யாகம் வளர்த்துறோம், கண்டிப்பாக நமக்கு மழை வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் அந்த ஊர் பெரிய மக்கள் எல்லாம் சொல்லி அவங்க மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாளும் வந்துச்சு, எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, எல்லாரும் யாக வளர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கொடை பிடிச்சி நின்றுட்டு இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இப்போதான் நம்ம யாகம் வளர்த்திக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் எதுக்கப்பா கொடை பிடிச்சி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மழை வந்தால் நான் நினைஞ்சிடாம இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல், எந்த ஒரு நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் அந்த முழு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. அதாவது இந்த யாகம் வளர்த்தனா மழை வந்துடும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் வந்து செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும்தான் கொடை பிடிச்சு நிற்கும் போது கண்டிப்பாக மழை வந்துடும் அப்படின்னு அவர் நம்பினாரு. அதுதாங்க ஃபெய்த். நம்ம லைஃப்ல வந்துட்டு ஃபெய்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் நமக்கு எப்பயுமே இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தாலே நம்மளால ஹாஃப் ஆஃப் த வே நம்ம சக்ஸஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நிறைய விஷயத்த நம்ம வந்துட்டு ஹாஃப் அண்ட் ஹாஃபாக தான் நம்ம பண்ணுறோம். இது சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுமா இல்லை எப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு டவுட்ஃபுல்லான லைஃப்பை தான் லீட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் என்ன விஷயம் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பினாலே போதும். ஸோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அன்டில் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.